நாங்கள் இந்த காருக்குள்ளே நின்றுனாங்க. ஏன் எங்களை கண்டுட்டு வட்டி கொண்டு வந்து கதைக்கணும் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது? நல்ல மனுஷனோட தானே கதைக்கு. அது சரி, எங்களை நல்ல மனுஷன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? நாங்கள் எனக்கு கொஞ்சம் அரிசி வேண்டி தாங்க. அரிசி வேண்டி தந்தால் போதுமா? கோயிச்சோறு கொண்டு வரீங்களா? சீமெந்து பேக்கில் வச்சு யாருக்கு கொண்டு வரீங்க? இனி ஒன்றும் பண்ணாமல் சோடா வேண்டி தந்தா. சோடா என்ன அக்கா? ஒரு சோடா ஒன்று தாங்க குடிக்கிற கூலி வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன். ஆள் மைக்கம் பார்க்குது அடிக்கடியா? ஓஹோ, பீடி காட்டுருக்கா? பீடி காட்டு போட்டு பாத்தியலோ? பாத்தியலோ? இதை வீட்டை கொண்டு போட்டோம். பவுதா வீட்டை கொண்டே தோங்க ரிங் ஷோ போட்டு. சரி, டிவி இல்லை இதை போட்டு பார்க்கலாமா? டிவியில் போட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த பார்க்குற செட்டிங் உங்களுக்கு தெரியாது. அதுதானே பிரச்சனை. இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரு புன்னகையை கண்டேனே. மைக்கை கொண்டு போய் டிவியில் ஃபிட் பண்ண போறீங்களே? எனக்கு தெரியாது. இல்லை பிரச்சனை இல்லை, கொண்டு ஒரு சிக்கல கொண்டு வாங்க. சரி, அக்னி படி பாருங்க எதால போகிறேன்ட்டு இப்போ வர விட்டு அப்புறம் தெரியும் நான் கரைச்சேன். சரியா? ஏண்டா இல்லை ஆக்கள் நின்றோடியா மரியா இல்லை என்னோட வேண்டி தந்தான். சாமானை மட்டும் கொண்டு வரோம், நீங்கள் சோடா கொண்டு வாங்க. குறைய நான் நினைச்சு கொண்டு வந்தேன். இந்த புள்ளிகள் நல்ல புள்ளிகள் வேண்டி தந்தாண்டு இப்போ 3 வருஷம் நான். அது என்னென்றா அதில் ஆக்கள் நின்றோடியா நானும் அந்த மரியாதைக்காண்டி கரண்டு வாங்கி தந்தது. ஆனால் இப்போ இவங்க குழம்புறாங்க 1000 ரூபாய்க்கு தான் சாமான் கட்டுறே இன்னும் புலாத்துக்கு வேண்டி கொடுத்தாங்க வீட்டை செல்ல பண்ணிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் ஏஜெண்டா வேறு என்ன பேர் சொல்லுவேன் என்னண்ணா? பாபர் அஷாம். அது என்னண்டா இது கொஞ்சம் கூட எடுத்து விட்டுட்டேன். அப்போ மீசை கொஞ்சம் கூட இருந்தால சில பிள்ளைகள் அதை விரும்புதில்லை. ஏன் ஒரு பிற கடிக்க சொல்ல? அது என்னண்டா தன்னை வச்சுக்கொண்டு இப்படி எல்லாம் கதைக்கலாமோ என்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். சிரிடா இருங்கடா என்ன சொல்றது, காவோல விழா குறுத்தோல சிரிச்சாமன்ற மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கும் வயசுகள் போகும் தானே. இன்னொரு வயசு போனவனா கிட்டியல். சரி பரா எந்த சந்தோஷத்துக்கு என்ன ஒன்றுன்ற சொல்ல விடுங்கண்ணா. சரி ஓகே. அப்போ இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ காலையில் எழும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை கொஞ்சம் துப்புரவு செய்கிற பணிகள் எல்லாம் ஈடுபட்டு, அதாவது இப்போ வீடு டெய்லி கூட்டணுமெண்டா என்ன அர்த்தம், வீட்டை கொஞ்சம் மரங்கள் நின்றால் தான் அந்த இல செடி கொடிகள் கொட்டுப்படும். அப்போ கூட்ட வண்டி வரும். அப்போ கூட்ட வண்டியாக நாங்கள் 3 தவிர ஆக்கள் தாங்க. அப்போ இவனுங்கள் பார்த்தானுங்கள் இது சரிப்பட்டு வராது, டெய்லி கூட்டுற அளவுக்கு இல்லைன்னு விட்டு காலம நாள் எழும்பி வர 2 மரம் கீழே கிடக்கு. என்னடா இது என்ன ஒன்று பூ மரமா இல்லாட்டி தேவையான மரம் ஒன்றும் இல்லை தான், இதை பிரட்டி விட்டோண்டா சோழிலுண்டு. அது சரி. அப்போ இந்த வகை கங்கிடா போண்டா வேண்டி வைப்போம் நீ. சரி நல்ல ஐடியா. அப்போ கிடந்த மரம் எல்லாம் பிரட்டி அந்த கான்கிரீட் போட்டு அந்த சீமெண்ட் பேக் எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாம் கொளுத்தி ஒரு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம குளிச்சு போட்டு இன்றைக்கி எஸ்கே விலாகுக்கு நாங்கள் வீடியோ செய்ய தேவையில்லை. காரணம் என்னென்னா நேற்றைய தினம் நாங்கள் செஞ்ச வீடியோ இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு ஈவினிங் டைம் மாதிரி விளக்கிட்டு போயிட்டு நாங்கள் வேறு அளவில் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நேற்று வந்த சீசன் நான் கேட்டது, என்னடா அம்பி உங்களுக்கு ஒரு நாள் கூட ஓய்வு இல்லையா உண்டு? உண்மையிலே நானும் அதை தான் யோசிக்கிறேன். நார்மலாக நாங்கள் ஒரு 2 வீடியோ செய்கிறேன்டா ஒரு 2 வீடியோக்கும் ஒரு 2 மணித்தியாலம், எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 2-2.5-3 மணித்தியாலம், அதை அப்லோட் பண்ணுறக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் பார்த்தாலும் 1 மணித்தியாலம், மொத்தமாக ஒரு 6 மணித்தியாலவேலாம் ஒரு நாளைக்கு வருது. ஆனாலுமே நாங்கள் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் ஓடி திரியிறோமே என்ற ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அது எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர எல்லாமே இருக்குது. ஏன்னா டைமிங் அது பிஸாகுதுன்னு எப்படியும் படுக்க 2 மணி ஆகுது, விடிய எழும்பு 8 மணி 9 மணி ஆகுது. அப்போ என்னன்றா அப்போ இதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அது சரிப்பட்டு வருதே இல்லை. சரி அது அப்படியே அந்த பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு என்னடா பையா வட்டி கொண்டு வரதை பார்த்தா அங்கோட ஹேக்கப்படா எவ்வளோதான் ஓமையா
நடுத்தர உலகங்க ரெண்டு 4 தங்கச்சியே 2 கொடுத்து செய்தது வந்தது ஒரு தம்பி மோசம் போட்டார் எனக்கு அச்சளவில் யார் காசு தாராண்டு கிடைக்கிறது ஒரு அணி ஒன்றும் கிடைக்கிறது என்ன செய்யணும் சாப்பாடு என்ன செய்யணும் போகிறோங்க கேட்கல இறங்கி வரேன் போகிறோம் 95 இங்கேருந்து வன்னி மாவட்டத்துக்கு போனேன் நான் 95 ஆமாண்டா இங்கேருந்து வெண்ணி போனீங்களா முழங்காவில் இங்கே தம்பிலேருந்து தானே போனது ஆமாம் அப்போ தம்பி ஒரு ஆள் 18 வயதில் இயக்கம் பிடிச்சி கொண்டு போகிறேன் எனக்கு 5 பொம்பளை புள்ளி ரெண்டை கல்யாணம் உங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் 2 பேர் கட்டிட்டோம் 3 பேர் கட்டே இல்லை ஓகே கல்யாண காலத்து நான் மரத்தில் விழுந்து இங்கே நான் கிளிப்புகளை வச்சுக்கிறேன் கிளிப்பு வருஷம் ஆ அது சரி இப்போ நீங்கள் இப்போ இதால் போகணும் நீங்கள் தானே இதால் போகணும் நீங்கள் தானே சைக்கிளில் போகணும் நீங்கள் இப்போ நாங்கள் இந்த காருக்குள்ளே நின்று நாங்கள் ஏன் எங்களை கண்டுட்டு வட்டி கொண்டு வந்து கதைக்கணும் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது நல்ல மனுஷனோட தானே கதைக்கும் அது சரி எங்களை நல்ல மனுஷன் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை அதுக்காக இல்லைங்க கொடுத்தாருக்கு குறை அது சரி இல்லை நான் என்னண்டா இப்போ இதில் வரும்போது நீங்கள் எத்தனையோ காரை பைக்கை எல்லாம் கண்டிருப்பீங்க தானே அதே எங்களை கண்டுட்டு வந்து கதைச்ச காரணம் என்ன எனக்கு பிள்ளைங்க இல்லை எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு முன்ன பின்னம் இல்லை நான் கஷ்டத்தில் நான் உங்களை கேட்டதோடு ஓ நான் கேட்க விரும்புகிறேன் அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு நாங்கள் எனக்கு கொஞ்சம் அரிசி வேண்டி தாங்க அரிசி வேண்டி தந்தால் போதுமா இது என்ன பேக்கு கிடக்கு இதோ ஓ இது சோறு கொஞ்சம் தங்க என்ன சோறு இந்த கோயில் சோறு கோயில் சோறோ காட்டுங்க ஐயா கோயில் சோறு கொண்டு போகிறீங்களா சீமெந்து பேக்கில் வச்சு யாரு கொண்டு போகிறீங்க விழுந்து போட்டு தான் நடத்தாருண்ணா கவனம் கொட்டு போட்டு போடுமா இப்போ வேறு மதியம் சாப்பிடல என்ன நீங்கள் இல்லைங்க நான் குளிச்சா போட்டுட்டு தான் சாப்பிட்றது மதியான சாப்பாடு என்ன குளிசை எனக்கு இந்த காலுக்கு தார குளிசை இதுக்குள்ள என்ன இதுக்கு ஏன் சோறு ஆடாக்கு இதுக்கு தான் கொஞ்சம் அரிசி கிடக்கு என்னடா அரிசியோ அரிசி அடுத்து பாருங்க உள்ளதான் நாங்கள் எல்லாம் பொய்ய இல்லை இல்லை அது இல்லை ஏன் சீமெந்து பைக்கு கொண்டு வரீங்க அரிசியை அது சொப்பில் கட்டிச்சு தம்பி ஒரு ஆள் ஒன்னாட்டில் வந்தவர் 5 கிலோ அரிசி வாங்கி தந்தவரா அப்போ இப்போ உங்களுக்கு அரிசி இதுக்கு தான் அப்புறம் எங்கள்கிட்ட அரிசி கேட்குறீங்க நீங்களும் தந்தால் நான் ஒரு நாளும் உடம்பு முழுக்க திரிக்கிறது இல்லையே காலையில் மனுஷன் என்ன வேலையும் செய்கிறீங்களோ இல்லைங்க நான் இப்போ 3 வருஷமாக வேலை செய்ய அதுக்குள்ள புது வேலை அதுகளுக்கு சரி கொண்டு வந்தேன் நான் அதில் வந்தேன் இப்போ இந்த வருஷத்துல இருந்து மனைவி கோயிலுக்கு போட்டாங்க அப்போ தண்ணியாண்ட ஆக்கள் இல்லை பிள்ளைகள் ரொம்ப போட்டோம் ஏன்னா வயதுக்கு என்ன செய்தாலும் கூட தண்ணியாண்ட போகாது அடுத்து பழிக்கு போடும் ரைட் விழுந்த நீங்களா எவ்வளோத்து உங்களோட வீடு எங்கடா உங்களோட வீடு என்னோட வீடு குடாத்தின சுழிபுரம் குடத்தனை சுழிபுரம் பேச்சின வேறு இப்படி கேட்டவன் ஜோதிடம் கூட தாரை இல்லை இப்போ நாங்கள் வந்து வேறொரு அலுவலாக வேறொரு இதாக நின்று நாங்கள் இப்போ நீங்கள் எங்களை கண்டுட்டு வர இது என்னடா அப்போ ஆக்கினியாக கிடக்குது எங்களை கண்டுட்டு வருவான்ற மாதிரி நான் உங்களுக்கு எங்களை தெரியுமோ தெரியாண்டு இப்போ நீங்கள் சைக்கிள் ஓடக்கூடிய மாதிரிக்கா உங்களுக்கு இல்லை இல்லை நான் மெல்ல சரி இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் நான் சொல்லுங்க அரிசி வாங்கி தரையா அரிசி எவ்வளோ அரிசி வாங்கி தரேன் நான் உங்களை நான் எவ்வளோ வாங்கி தரேன் சொல்லி கேட்கல இல்லை அது சரி ஆனால் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட அரிசி இருக்குது தானே இப்போ என்ன அரிசி அதான் எனக்கு சந்தேகமாக கிடக்கு இல்லைங்க நான் விற்கிறதுக்கு இல்லை ஃபோன் வச்சுக்கிறீங்களோ நீங்கள் ஃபோன் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் அரிசி வாங்கி தருங்க நான் நெச்சம் அவ்வளோக்கு அது சரி இல்லை என்னென்னா இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்டா இப்போ உங்கள்ட்ட அரிசி இருக்கிறதால ஒரு பருப்போ இல்லாட்டி சீனியோ அப்படி ஏன் பண்ணி தந்தால ஏன் அரிசி என்று சரி என்னென்ன பண்ணித்தாங்க இது பருப்பை பண்ணித்தாங்க சீனியை பண்ணித்தாங்க அப்படி ஓ இதில் 5 கிலோ அரிசி அந்த தம்பி பண்ணி தந்தவர் 5 நாளே காணும் 5 நாளே காணும் ஏன்னா இப்போ நானும் 5 கிலோ அரிசியை வாங்கி தந்தேன்னு சொன்னால் அது 10 நாளைக்கு அரிசியோட போகுது உங்களுக்கு கரைப்புளிக்கு ஒரு பருப்பை சீனிங்க என்னென்ன இன்னும் நிறந்த வாசல்ல வாழை முழனும் பிள்ளையத்தானே கேட்குறேன் எங்கே கிடக்குதுல கடை அரிசி வாங்குறதுக்கு இதில் கடை கடாக்கா சரி நடவங்க அம்மா அரிசி
நீங்கள் முன்னுக்கு போங்க வாரண்ணா, முன்னுக்கு போங்க, நான் பின்னால் வாரேன். சரியா ஆமாம் இருக்குடா. ஆனால் என்னடா இப்போ 5 அரிசி வச்சிருக்காரு ஏற்கனவே. அப்போ பிறகு அரிசி கேட்குறத பார்த்தா அரிசியை சேர்த்துக்கொண்டே இருக்கும், விற்று போட்டு குடிக்கிறோன்ற மாதிரியும் ஒரு நம்பர் இது. நேரம் அதே நேரம் கஷ்டமாக அவங்களுக்கு வாய் திறந்து சாப்பாட்டுக்கு அரிசி வேண்டி கொடுக்காம முடியல. இல்லை மனங்கள் வந்து இல்லையே, அதான் பார்த்தேன் கிட்ட இருந்து மனம் வரே இல்லை. மனம் கூட ஒன்றும் சரியா கஷ்டப்படும். காட்டுங்க இருக்கா கஷ்டம்தான், கஷ்டம்தான் இல்லையாண்டு இல்லை. எனக்கு என்னென்னா இப்போ நோமலாட இப்போ அரிசி இருந்தால் அங்கே கரை பொலி எல்லாம் தேவை. இருந்தாலையும் திருப்பியும் என்னட்ட அரிசி கேட்குறது. சில பேருக்கு அந்த ஒவ்வொரு விஷயங்களில் ஒரு இது தெரியுமா. சில பேர் வந்து இந்த பேணியல் பொறுக்குவாங்க, சில பேர் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த காசு கேட்குறது. இப்போ அந்த சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் விருப்பம் பாருது. அதே மாதிரி ஐயாவுக்கு இது அரிசியல் அப்படியே முதல்ல யோசித்தேன். சரி ஏதோ எங்களை பாதிலேருந்து கேட்டாங்கன்னா நாங்கள் அதை வேண்டி கொடுத்துடுவோம். சிக்னலாக பார்த்தியே ஐயோ இது என்னப்பா இது. ஆனால் உண்மையிலே பழைய ஆளத்தாகட்ட உஷாருக்கிட்ட நிற்கல. இப்போ புதிய கட்டம் எங்களுக்கு கண்டா உண்மையிலே எங்களுக்கு சைக்கிளோடு திரிப்போம்மா நாங்களே. இப்போவும் வேறு அப்பா நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். வந்தால் ஒரு நிமிஷம் உள்ள தீராதாங்கடா, வீட்டுக்குள்ளேயே சுற்றி திரியுதேன். இல்லை இவர் எங்களுக்கு நான் சொன்னான் தானே உனக்கு ஆளுங்களை கண்டுட்டு வருதுண்டு. அது எனக்கு ஒரு சந்தேகம். நான் நிஜங்களை வீடியோ பார்க்குறேன் அப்படி இப்படின்னா, ஆனால் இவரை பார்க்க வீடியோ பார்க்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியல எனக்கு. வந்து தெரிஞ்சால் மாதிரியெல்லாம் வந்து உதவி கேட்டது. அதுதான்டா எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. என்ன படம் ஃபுல்லாக எத்தனை கார்றாப்பா சைட் வழியை நிற்கிது. ஒரு தடையும் கேட்காம எங்களை கேட்குறேன்டா என்ன இது எனக்கு அதான் பிள்ளைங்கல்ல. சரி எனிவே எங்களை கேட்டது நல்லா போச்சுடா. இப்போ எல்லோரும் வேண்டி கொடுப்பாங்கன்னு இல்லையே. நான் யோசித்தது சைக்கிளை பூட்டி ஒரு சைட்டை விட்டு போட்டு எல்லாத்தையும் வீட்டை விட்டு போட்டு ஆளையை மேத்தி எடுத்துக்கொண்டு ஆளுக்கு எதுவும் அரிசியை வேண்டி கொடுத்து போட்டு சும்மா குடிக்க கொடுத்து கூட்டிக்கிட்டு போக முடியும் ஜூஸாக கீஸை. ஆனால் சைக்கிளை பூட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ ஆளும் கொஞ்சம் இதாக நிற்கிறார். அப்போ தெரியாது நம்பிக்கை ஒன்றும் செய்யவும் இல்லாது. பேசாம கேட்டதை வேண்டி கொடுத்து விடவுண்டு ஓட்டு. ஆனால் எங்கே வீடு அங்கே சொன்ன ஏன் சூரம் அதே இப்படி சிக்னல் ஓட்டு வெட்டுறார். சிக்னல் கடும் சிக்னல் போடாமலே வெட்டலாமே. அது பழகிட்டுடா. இந்த அதில் கடை இருக்குது போல இருக்கு. அது கொஞ்சம் சாமான பெருப்பகிருப்பையும் சேர்த்து வண்டி கொடுத்து விட்டோட என்ன என்னண்டா ஏன்னா ஃபோனும் இல்லையாடா. சும்மா இல்லாட்டி இன்னும்லாம் ஃபோன் பண்ணி வீட்டை உண்மையிலே அப்பா என்ன நிலைமை கேட்கலாம் கொள்ளலாம்டா. ஆனால் நீ சொன்ன மாதிரி மனங்கன ஒன்றும் இல்லை. சில இவ்வளோ கமெண்ட் பண்ணுவாங்களா இந்த ஏரியாக்கள் இருந்தால் பண்ணுவாங்க ஆட்டு உண்மையான விளக்கத்தை. எங்கே போதா இந்த கடையில் இருக்காது. இது ஒயில் கடையோ? பார்க்க சூப்பர் மார்க்கெட் மேலே கிடந்து. வாங்க வாங்க பாப்போம் வாங்க. கூப்பிடுறது ஆள் லட்சம் முட்டுட்டு வருவாங்கள்ண்டு. அதுதான் தம்பியே சத்தம் கடைஞ்சதான். இங்கே அரிசி கிடக்கணுமா கிடக்கு. ஆள் பயந்து வச்சுடா. அப்போ என்னயா பயந்து பண்ணியாரு. சரியா வீடியோ எடுத்துட்டு வர ஆள் என்னென்றால் நாங்கள் வேற ஒரு அளவில் வீடியோ எடுத்தோன்னிக்க எங்களை கண்டு ஓட்டு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாமல் வாங்கி தாங்க உண்டார். இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது தான். நான் அந்த அளவில் இப்போ வரையில. அப்போ வயதில் வந்து கேட்டுகிட்டே இருக்க தெரியுமா ஆள் உங்களுக்கு அதில் வரவர் அதில் அந்த ஐயாவை யூடியூப் செய்கிறேன் கிருஷ்ணா பார்த்துருக்கீங்களா? பார்க்குறீங்களா? ஓகே ஐயா ஓடியாங்க ஓடியாங்க டக்கண்டு. என்ன சாமான் பண்ணும் நீங்கள் உள்ளுக்குவாங்க. ஷூராக போட்டு தானே கொண்டு போவீங்க இல்லைன்னு குடிவரி ஒன்றும் இல்லை தானே. சரி கட்டுவாங்க. என்ன அரிசி வேணும்? என்ன அரிசி நல்ல மண்ணு? என்ன விலை குத்தரிசி? 210 ரூபாவா? 5 கிலோ தாங்க குத்தரிசி. 5 கிலோ தானே? 5 கிலோ கூட இல்லைக்கனவே 5 கிலோ காணும். அதோட உங்களுக்கு அந்த பருப்பு சீனி ஏதாவது வேண்டி தந்து கொண்டு போங்க.
வீட்டை கொண்டே கொடுக்கணுமா இல்லாட்டி இப்போ நான் பின்னால் வருவேன் காரில் வீட்டை அட்ரஸ் எழுதி தர வேண்டாம் நான் நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்பா மாதிரி நீ கேட்டுட்டீங்க எவ்வளோ ஒரு கிலோ வண்டி தந்து வரா சரி ஆறப்பா கொடவல்லா கிடக்கன் அவங்க பண்ணது வசதியாக இருப்பாங்களப்பா நாங்கள் தெரியும் நாங்கள் ரெண்டு பிளான் பண்ணது ஆற்ற காலத்தை காதை அறுக்கலாம்னு நீங்கள் வந்து எங்களை அறுக்குறியா என்ன இது 10 கிலோ அரிசி வாங்கி தந்தா உங்களோட கூடையை வச்சு கொண்டு போயில கூடையில் விரிஞ்சு ஓடும் அப்போ பாடா எல்லாம் பிளான் பண்ணி தான் கேட்குறீங்க நீங்கள் அதுக்கு அப்படியே விலையை அடிச்சுவோங்கண்ணா கடை கடமை 5 அடிச்சோம் 5.5 210 அடிச்சிங்கன்னா எவ்வளோ தானே 1180 என்ன ஓ மற்றது வேறு என்னையா வேணும் பருப்பு என்ன விலை என்ன கிலோ 360 ஒரு கிலோ பருப்பு தாங்க எவ்வளோ சீனியோ சீனி தேயிலையா ஒரு கிலோ சீனி என்ன விலை கிலோ சரி ஒரு கிலோ சீனியும் மற்ற என்ன தேயிலையும் வேணுமா சரியா வேறு என்ன வேணும் சேவடுக்கு ரேசரையும் வாங்கி தட்டு எடுத்துக்கிறது படியாத்தையும் பள்ளத்திட்ட பற்படியதும் ஏன் உங்களோட குஞ்சுகள் அக்னியில் கொடுத்துட்டோவா நீ சைட் பண்ணி விடுவா அப்போ தம்பி எங்களை மறக்கக்கூடாதா நாங்கள் இது வரைக்கும் ஒரு 1000 குடும்பத்துக்கு மேலே ஹெல்ப் பண்ணிப்போம் இது சும்மா இது நாங்கள் எங்கட இதில் செய்கிற எங்கட சந்தோஷத்துக்காண்டி வெளியிலேருந்து ஹெல்ப் எடுத்து இப்போ கொஞ்சம் வீட்டு திட்டங்கள் அப்படி செய்கிறோம் வேறு என்ன சாமான் ஒரு 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 பேக்கவுண்டில் போட்டு தருவீங்களா இந்த இது அரிசி பருப்பு எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போட்டுடலாம் ரைட் ஓகே அதுக்குள்ளேயே போட்டுடலாம் இல்லாட்டி புரிம்பா ஒரு பேக்கில் போட்டுட்டு வச்சாச்சுவோம் ஒரு பேக் ஒன்று எடுத்து என்ன ரஸ் கொண்டு வந்துட்டாடு பின்ன தேத்தண்ணியோட குடிக்கக்கொள்ள சரியா வாயால் கை எடுக்கும் அப்படி வேக்க கை வைக்கக்கூடாது சரியே சரி குழந்தை பிள்ளைகள் மாதிரி வேக்க கை வைக்கக்கூடாது எத்தனை வயசு ஐயா 62 63 நான் சரியாக தான் சொல்லுவேன் ஒரு நாளும் பிள்ளை வரேன் நான் ஜோசியம் தானே பார்க்குறேன் 1961 குழந்தைங்க வெரி குட் அதையும் போடுங்க வேறு என்ன வேணும் நான் வேண்டி தரேன்டா இது என்ன அது பருப்பு போடுங்க பருப்பு ஒரு கிலோ போடுங்க மஞ்சளா சிவப்பா பருப்பு மஞ்சளில் போடுங்க அதே கொஞ்சம் விற்பனை ஆகும் கூட சீச்சி நான் சும்மா பாடி காய்ப்பேன் கோவைக்கப்படாதா மீன் போனியோ சரியா டின் பீஸ் இருக்கா டின் பீஸ் தான் டின் பீஸ் என்ன அந்த சின்னதாக பெருசாக இருக்குண்ணே என்ன விலை பெருசு சரி ஐயா டின் பீஸ் கொஞ்சம் விலையாக இருக்குது பேக்கு கை வைக்கக்கூடாதுல சொன்னான் குழந்தை பிள்ளை அடிக்கடி ஏன் அந்த நெத்தலி கருவாடை வாங்கி நான் இரவில் பொறிச்சு சாப்பிடுவீங்களே அது என்ன டின் பீஸ் விற்பாங்க அதை வாங்கி தரட்டா உங்களுக்கு எது என்ன செய்தான் என்ன ஐயா தெரியுமா என்ன தெரியுமா ஓகே தெரிஞ்சுக்கங்க கூட இவருக்கு தெரியாது இவர் சும்மா காரம் கண்டா போல இல்லை நாங்கள் நிற்க கூப்பிட்டு கேட்டவர் வேறு என்ன அந்த இது நெத்தலி கருவாடு என்ன விலை 1300 கிலோவா கிலோ 1300 அதில் ஒரு அரை கிலோ இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நாளே பாவிக்கலாம் போல என்ன நல்ல கருவாடா அதுதாண்ணா அதில் ஒரு அரை கிலோ தான் இது கருவாடு ஓகேண்ணா ஐயா ஏண்ணா இதெண்டா நீங்கள் குழம்பா பெரிய கருவாடு இருந்தது 2 தக்காளி பழத்தை வெட்டி போட்டுட்டு குழம்பாக்கலாம் இரவில் பொரிக்கலாம் எல்லாம் செய்யலாம் எனக்கு பார்த்து சொல்லுங்க ஆமாம் இருக்கா சொல்லுங்க நான் உங்களுக்கு அடித்தேன் பேசி பார்த்தீங்களா 63 செட்டியா அப்புறம் தப்புவோம் 24 ஏன்னா 19 வைப்பேன் குறைச்சி சொல்றீங்களா கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் என்ன ஒன்று இப்போ வயிற்றுல 3 பிள்ளைகள் எனக்கு 39 வயசு வெளிநாட்டில் என்ன கொஞ்சம் காலம் அதால் வயசு தெரியாது குளிர் தானே யூரோப்பில்
ரெண்டால வயசு தெரியா 39 வயசு 3 பிள்ளைகளும் மூத்த கோயில் அழியுது இப்போ சின்ன வயசில் கட்டிட்டேன் நான் சரி காணுமா அவ்வளோ இல்லை வேறு வேணுமா எனக்கு நீ உடன் செய்தது நன்றி ஒரு டெட்டால் சோப் ஒன்று வாங்கி தரேன் போன உடனே இதெல்லாம் கலட்டி போட்டுட்டு குளிங்க உடுப்பே ஒரு ரிங்ஷோ வண்டி தான் துவச்சி போடுங்க சரியே சரி டெட்டால் கூல் இருக்காண்ணே அது ஒன்று கொடுங்க மற்ற ரிங்ஷோ அந்த சின்ன ஒரு அளவான பேக்கெட் ஒன்று கொடுங்க சரி இனி உங்களை இந்த இதோட காணப்படாது சரி அப்படியே கண்டாலும் பக்கத்தை வேற மண்ணாக்கணும் ஒரு வாசம் சரியோ அப்படி நீட்டாக தெரியணுமா இப்போ உடனே நேரம் பார்த்துருக்கு என்னோட கதைக்கிறீர்கள் என்னவன் வாசம் வரையில வாசம் வர அப்படியே தான் குடி இது என்ன விலை அது போடுங்க இது காணுமே கிடக்கிற எல்லாம் ஊற போட்டுட்டு பிடிக்க எடுத்து துவச்சி போடுவோம் சரிங்க சரிங்க வேற வேணுமே பவுக்கம் எந்த போக மாட்டேன் சப்பி கொண்டு வராது வேண்டாம் வேணாம் வேற காணுமா அவ்வளோ மரக்கறி எதுவும் மரக்கறி அங்கே வேண்டி இருப்பினும் எனக்கு நீங்கள் சோயா மீட் பேக்கெட் விட உதவும் இல்லை எது நெல்லம் சொரி சோயா லாபமே லாபமே அப்போ தாங்க என்ன விலை கிலோ 600 அரை கிலோ எனக்கு குளிச்ச குடிக்கிறது ஒரு இனி ஒன்றும் பண்ணாமல் ஒரு சோடா ஓடிக்கிறதா சோடா என்ன அக்கா ஒரு சோடா ஒன்று தாங்க குடிக்கிறது ஆனால் நீங்கள் சோடா சோறாயும் இருக்குது இல்லை நான் வீட்டை கொண்டு என்ன வீட்டோண்டே குடிக்க போறீங்களா பெரிய சோடா எங்கட கண்ணுக்கு முன்னால் குடிங்க அதான் பார்ப்போம் இந்த புள்ளிகளுக்கு கொடுத்து நானும் அது பிரச்சனை இல்லை பிள்ளைகளை கொண்டு பெருசாக வாங்கி தரேன் இது உங்களுக்கு இப்போ குடிங்க கண்ணுக்கு முன்னால் இதுண்டாலும் பார்ப்போம் அதை கொண்டு என்ன ஏரியா வரியா அப்படிதான் நாளைக்கு சரி இதை நாங்கள் பார்க்க நீங்கள் குடிங்க என்ன வாழ்நாள கூழ் குடிக்கல என்ன வேகினியாட மெதுவா குடிக்கணும் கொஞ்சம் பிரேக்கெல்லாம் அடிச்சு போடும் கிட்டா சிக்கல் வளாங்கடா மெதுவா குடிக்கோமா பிள்ளைகள என்ன எல்லாம் வளர்ந்த பிள்ளை இல்லானே நான் முழங்காவில இருந்து 5 பிள்ளைகளையும் படிப்பிச்சேன் சரி அம்மா இந்திய தாயார அம்மான்னு சொன்னது குறவு பூச்சனத்தை கூப்பிடுறது அம்மா தேங்காய் பிடுங்க சரி ஐயா வீடு கேட்டுருக்கா வீடு கேட்டு போட்டு விடு பாத்தியலோ பாத்தியலோ பாத்தியலா உங்களோட நல்ல பிள்ளை என்ன நினைச்சேன்னு வீடு கேட்டு போட்டோன்னு ஓமண்டுட்டியல நீங்கள் அப்போ கேட்டேன் இந்த ப்ராஜெக்ட் தானே சரி அது பிரச்சனை இல்லை ஆனால் அதில் பற்றக்கூடாது அதை நீங்கள் வேணுங்க அப்புறம் அது நான் வாங்கி தர மாட்டேன்னா எனக்கு சரியில்லை நான் சும்மா கேட்டு பார்த்தேன் அடிக்கணும் கூட ஓம் பண்ணிட்டாரா சரி எவ்வளோ தானோ 3350 சோடா ஒன்று பெரிய சோடா பெருசோ பெப்சி ஒன்று வாங்கணும் பெருசு 3700 அம்மா தான் பானை கொடுத்து விடுவோம் பிரச்சனை இல்லை அதுக்கு தான் நிற்கிறேன் பானை கொடுத்துட்டு நிற்பேன் இல்லை பான் மட்டும்தானே அம்மாவுக்கு பானை கொடுத்தோம் சரியில்லை அம்மா இங்கிலீஷ் எல்லாம் கேட்குறா டக்குன்னு விடுங்க அப்புறம் டீச்சரா வாத்தியலை நோ ப்ராப்ளம் ஒன்று வச்சேன் டீச்சராக தான் இருப்பான் சரியா டீச்சர் ரிட்டையர் பண்ணாலும் டீச்சரை குணம் இருக்கும் தானே இதை வீட்டை கொண்டு போட்டோம் உத வீட்டை கொண்டே தோங்க ரிங் ஷோ போட்டு சரி நீ இந்த ஏரியாவுக்கு காணப்படா இந்த சரத்தோட சாட்டையோடையா நான் பருத்துறேன் நெல்லிக்கடிக்கு பருத்துற நெல்லிக்கடியோ மதவடி இருக்கு இல்லை மதவடி இருக்கோ அதில் மில் போட்டு இருந்த குமாரனையோ கணேஷ் சொல்லி தெரியுமோ அவருக்கு அவன் இந்த வீட்டில் தான் நாங்கள் முழங்காவில் இருந்தேன் சரி அந்த போய் வசதிப்பா சரிக்கான வசதி புள்ளிகளை நான் வெளிநாட்டில் எந்த மகன் தான் நாங்கள் வேலை செய்தோம் என்னண்டு எந்த மகன் தான் நாங்கள் வேலை செய்தோம் டெட்டால் கூல் போடுங்க கணக்கு ஒன்று மிஸ் பண்ண போடுங்க பருத்துறையம்மா தெருமுடி மேடம் சோடா வச்சுட்டேன் சோடா வச்சாச்சு எல்லாம் கொண்டு போவீங்களா நீங்கள் நான் கொண்டு போவீங்களா சரியா 400
ஒரு நல்லெண்ணெய் விலை தானே அம்மா? 100 180 எவ்வளோ இப்போ அம்மாண்ட கணக்கு மொத்தம்? 675. நான் கொடுத்து விட்டாமா மிச்சத்தை? ஓகே ஓகே சரியா. ஆமாம் அதான் இந்த ஆளுக்கு வேண்டி கொடுக்குறோம். இந்த ஆள் என்ன செய்தவர் ஏன்டா சோடா குடிச்ச விதம் புள்ளையாக கிடக்கு வாயில் வச்சு ஏதோ. சரி எவ்வளோ மொத்தம்? 3840. சரி கணக்கா 120 ரூபா மிஞ்சி ஒரு வீடு காட்டு கணக்கா போய கையில் எவ்வளோ வீடு? ஓ சரியம்மா ஓகே பாய். சுழிபுரம் சந்தியில் வீடு கட்டு வேணா. சரி 120 ரூபா அப்படியே ஒரு இதில் பாலை பின்னா நான் இப்போ சுழிபுரத்துக்கு வேலை போகிறேன் பின்னாலையா? சுழிபுரமா காசு சும்மா வரண்டு இல்லை நினைக்கக்கூடாது. சரிதானே எங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் பாருது. வாயதுல இருந்து கேட்டுட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை. அதுதான் இல்லை இது நான் எந்த காசுல நான் வாங்கி கொடுக்குறேன். பாடுபட்டு கரைச்சல் பட்டு அதில் சொல்லியாங்க நான் அழுது கூட பொறுங்க வரேன். இப்போ வாக்கலா கிடக்கு கடி விடையா. ஓ இறுக்கி கட்டினா அவுட்டு கொடுக்க இல்லை கஷ்டம். வீட்டா கொண்டு வரீங்க. தம்பின்ற கதை தானே தொழிலே அதான். சரியே ஓகே சரி நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். சந்திப்பா மறுபடியும். இப்போ வேறு என்ன இதை கொண்டு போகிறேன் வாம்மா? சைக்கிள் எங்கிறாப்பா? பார்க்கிங்கில் வைக்கிறோம். ஆ வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன். உங்களுக்கு எதோ கட்டி வேட்டாது பச்சு கைராயும் பச்சு அப்படி செய்தாலும் நல்ல அண்ணே சும்மா சனல எங்கடாக்கு வீடு வரைக்கும் கொண்டு போகிறேன். இப்போ சோடா பத்துலங்க இருக்க வச்சதும் சோடா அடிக்கல. சோடா பத்த வேண்டியண்ணா அண்ணே சோடா பத்து வச்சு சோடா வைக்கல மேகமே ஸ்டாண்ட் அண்ணே ஸ்டாண்ட் சிங்கள புழுவா வந்து தமிழே படிக்கல. ஆனால் கேட்குறீங்களா அப்புறம் என்ன தமிழ் இதை கொண்டு போட்டுங்க. அதை கொண்டு போக பிரச்சனை இல்லையோ. ஓ ஆள் கேட்குற இதை பார்த்தா தெரியுது. அரிசி அவன் வீட்டா போய் சேர அவளாங்கட இந்த தாயான உருக்க வைக்கும் போது இதுக்குள்ளே வச்சுட்டு வச்சு விட்றேண்ணா. அது பிரச்சனை இதண்டி கட்டிக்கிறேன் தம்பி குறுக்கு வளர்த்து வச்சு இது கட்டுங்க. மாடு கட்டுறோம். கிருஷ்ணா டியூட்டி பண்ணி போட்டோம். நல்லா வண்டி கட்டி வேண்டாம். நான் மாடு அண்ணி வச்சுனா என்னண்டா அடி எங்கள்கிட்ட ஒன்று கிடக்கு தானே. அதை அவர்கிட்ட கொடுத்துருவோம் பிரச்சனை இல்லை. அவர் நோம்பலாக ஊருக்கு நான் பித்து போட்டேன். ஐயா இதை என்ன செய்வியல் நீங்கள் கொண்டு போய்? எனக்கு உங்களை தாரதில் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன செய்வியல் அதான் கேட்குறேன். ஒன்றும் நான் செய்யல. அது தம்பிக்கு ஒரு தம்பியால் தந்தேன்னு சொல்லுவியலோ? இல்லை தந்தை அதில் தம்பியால் தந்தண்டைக்கு இப்போ ஒரு ரேடியோன்னா கேட்கலாம், டிவின்னா பார்க்கலாம். இதை கொண்டு என்ன செய்வியல் அதான் என்ன பிள்ளைங்க டிவி இல்லை போட்டு பார்க்கலாமா? டிவியில் போட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த பார்க்குற செட்டிங் உங்களுக்கு தெரியாது. அதுதானே பிரச்சனை. இதை கொண்டு வெண்ணே பிடிக்கும். இல்லை நான் தந்தா வேண்ட மாட்டேன். சரிதானே ஆள் படிப்பார் பிரச்சனை. பாட்டு படிப்பீங்களா? அதே பிறகு ஐயா பாட்டு பழைய பாட்டு நடத்தும் எனக்கா உங்களுக்கு ஸ்ரீதேவி உன்னை தேடி அலைகின்றேன் அன்பு தெய்வம் நீ அன்பு. எனக்கா இந்த பாட்டு விடுங்க. இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரு புன்னகையை கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறாள். கருமை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்ளுறாள். இதோ எந்த தெய்வம் ஆட்டம் தானா? அதை விட்டுட்டாடுங்க அவன் பிடிப்பான். சரியா அதான் எங்களுக்கு பொருத்தமான பாட்டு. அப்போ மைக்கை கொண்டு போய் டிவியில் ஃபிட் பண்ண போறீங்களே? எனக்கு தெரியாது. இல்லை பிரச்சனை இல்லை கொண்டு ஒரு சிக்கல் இல்லை கொண்டு சரியா ஆ பாருங்க. சரி ஓ எதால போறீங்க?
நான் சந்திச்சால நேர வச்சுங்கானோ சரியா அக்னி படிவா பாருங்க எதால போறேன்னு மாற விட்டா அப்புறம் தெரியும் நான் கரைச்சிடுறேன் சரியா ஐயா போங்க வர சரியா சந்தோஷம் சரி இதை பிடிங்க இருக்காவா இதை தந்துட்டு அங்கே வாகனத்தை பார்த்துட்டு இருக்கா தள்ளி விடுங்க ஆ பாருங்க என்ன ஜோ பண்ணா அதை போ விட்டு பார்ப்போம் செலவு பண்ணுவேன் இந்தியா கொடுக்கும் மைக்கு மொண்டு கிடக்கு தானே குத்தி விட்டு கிடக்கு தானே அதால் ஆளாயிரம் சின்னதங்களோட ரெண்டு கதைச்சாலும் நம்மளாக கேட்கும் ஆள் அந்த மைக்குக்கு ஆசைப்படுறத பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக கிடக்கு சும்மாடா 5 அரிசினா 1000 ரூபாய் இப்போ 4000 ரூபா முடிஞ்சுது இப்போ அதுக்கேற்ற பலன் இல்லையாண்டேக்கு கஷ்டம் ஆளுக திரும்பி பார்ப்பார் ஒரு இடையில பையன்டா பேர ஆனால் வெட்டைக்கு உலக்கி இல்லை இப்போ ஆளு போய் சந்தோஷம் என்னத்தை சொன்னால்தான் பையன் எல்லாத்தையும் கேட்டுச்சு அப்பா ஆளுங்க கேட்ட வடிவை பார்ப்பியே இதையும் நான் கொண்டு போட்டு மைக்க இனி சோடா பிடிச்ச வடிவை பார்க்கலையோ சோட அடியிலடா கடவுளே ஆனால் இப்போ அது இது வரைக்கும் திரும்பி பார்க்கலடா பார்க்கல ஆள் மைக்கை பார்க்குது அடிக்கடியா தொண்டு பாக்கு ஓஹோ ஆள் கலாட்டை போடா அவன் தொண்டு பாக்கு ஜாமான் இருக்குன்ட்டு என்னடா இப்போ எங்கேயோ போயிருந்தாங்களே இப்போ எங்கேயோ வந்து விட்டாச்சா தேன் குடிக்க ஆளை வயல்கரையோட நிப்பாட்டி மைக்கை வாங்கி போட்டு விடுவோம் நான் பார்த்து ஆள் கொஞ்சம் அந்த சில விஷயங்களில் நாலேஜ் குறைவு தான் என்ன ஆளுக்கு எல்லாத்துக்கும் ஆசை அதுதான் ஒரு பிரச்சனை இல்லாட்டி இந்த மைக்கை கேட்டு மனசு உடைச்சி விட்டுருவேன் அந்த ஆளை சனம் கட்டாயம் கமெண்ட் பண்ணும் ஆளோட வரிக்குட்டிக்கு அவசரப்பட்டு வாங்கி கொடுத்துட்டீங்கண்டு ஆனால் வாயால் அரிசி கேட்க வாங்கி கொடுக்காம விடலாமோ அதை விடத்தை வச்சு தான் கதைக்கணும் சரியா இடம் என்னண்டா நான் சும்மா பகடியாக தான் சாமான் எல்லாம் வாங்கி தந்தது ஆக்கள் நிற்கிறபடியா வீடியோ எடுக்கிறபடியா குருணைக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் வசதி குறைவு தான் இப்போ சோடா கொண்டவங்க அந்த சாமானை தந்துட்டு போங்க என்ன குருணைக்கு ஏண்டா இல்லை ஆக்கள் நின்றபடியா மரியா இல்லை என்னோட வேண்டி தந்தான் சாமானை மட்டும் கொண்டு வரோம் நீங்கள் சோடா கொண்டு போங்க ஆ குறையே காலையில் நான் பிள்ளை குட்டிகளுக்கு சரியான கஷ்டம் வந்து தான் கொஞ்சம் பின்னுக்கு வாங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க என்னண்டு நான் இணைச்சி கொண்டு வந்தேன் இந்த புள்ளிகள் நல்ல புள்ளிகள் வேண்டி தந்தாண்டு இணைச்சேன் இப்போ 3 வருஷம் நான் அது என்னென்றால் அதில் ஆக்கள் நின்றபடியாக நானும் அந்த மரியாதைக்காண்டி கடையாண்டு வாங்கி தந்தது ஆனால் இப்போ இவங்க குழம்புறாங்க 1000 ரூபாய்க்கு தான் சாமான் கட்டாரு என்ன புலாத்துக்கு வேண்டி கொடுத்தாங்க வீட்டை செல்ல பண்ணிக்கிறாங்க வந்த அரிசியை மட்டும் தான் அரிசியை மட்டுமோ நீங்கள் அரிசியில் குறிக்கா இருக்கிறீங்க நான் காலையில் அது பிள்ளை குடிக்கிறது சாப்பிட்றேன் இப்போ அரிசியை மட்டும் தரட்டு என்ன வேமாடா அதுவும் பண்ணான் புறான் இல்லையே எவ்வளோத்தையும் செய்து தந்த நீங்களுங்க ஓ நீரோடி வாழும் பிள்ளைகள் உண்மையாக வீட்டான் அவரையே போங்க இந்த வீட்டை தான் சரியா நான் சும்மா பாடி சொன்னேன் எனக்கு இந்த மேய்க்க மட்டும்தான் இது எங்களோட தொழில் செய்கிற சாமான் இல்லை நான் சும்மா பாடிக்குது இதை வச்சு நீங்கள் ஒன்றும் செய்யலாம் இது வந்து எங்களோட அந்த அதோட கனெக்ட் ஆகி இறங்கி போனேன் இது நான் சும்மா பாடிக்கு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீர்கள் என்ன செய்தியலண்டு ஒரு நாளும் கொடுத்து திருப்பி வாங்கி பழக்கம் இல்லை சும்மா பாடிக்கு விரட்டி பார்த்தேன் சரியா கொரோனைக்கேன் ஹோமே இல்லை இல்லை தானே தள்ளிவிடுவோமே பொருள் அவர் வரட்டும் இங்கே விழுந்துடப்படாது கவனமாக போகணும் இனி நாங்கள் போக மாட்டோம் திரும்பி போகிறோமா பாய் 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 ஓம் பாய் 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 வாழங்கி போச்சுடாப்பா சி ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து நாங்கள் கொண்டு போக இருந்த இதே வேறு அது அப்படியே எங்கேயோ போயிட்டுது பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமைங்கிட்ட கையால் ஒரு நல்ல காரியம் செஞ்சா இருக்கட்டும் உண்மையிலே அந்த ஆள் வீட்டை கொண்டு போய் கொடுக்கணுமென்று நான் விரும்புகிறேன் கொடுப்பாருன்ட்டு நம்புகிறேன் ஆள்கிட்ட குடிவரி பழக்கம் இருக்கும்னு செக் பண்ணுறக்காண்டி ஜஸ்ட் கேட்டு பார்த்தேன் பீடி வாங்கி தரட்டுன்னு உடனே போக மாட்டேன் தெரியும் அப்படி அடிப்பாருண்டு ஆனால் அவர்கிட்ட எந்த வித ஒரு வாசமும் வரையிலன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் நான் நாளை சாமான் வாங்கி கொடுக்குறதுக்கே கூட்டி கொண்டு வந்தேன் நான் வந்துட்டு காலையில் அது காலில் பிளேட் வச்சுக்கின்ற 2 காரணம் தான்
ஒரு 4000-5000 ரூபா காசு போடுறதால நாங்கள் ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. அந்த எங்களை நம்பி வாய் வச்சு கேட்டுட்டு தான் வந்து நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால கேட்டால் அதை கொடுக்காம விட முடியாது. சரி தானே, ரைட். அது ஒரு பக்கம் இருக்க. இந்த பாட்டு வந்து ஒரு அண்ணா ஒரு அக்காவோ யாரோ தெரியலை, கவிதா ரைட், அம்மா அவரால் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரி தானே. ஸோ அந்த அம்மாக்காண்டி இந்த பாடலையும் நாங்கள் பாடிக்கொண்டு இந்த வீடியோ அப்படியே முடிப்போம். சரி தானே. அதாவது வந்து பாடு நிலாவே தேன் கவிதை பூ மலர, அதாவது இளையராஜோட இசையமைப்பில் வந்துட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல் எங்களுடைய எஸ்பி சார் வந்துட்டு பாடிக்க வந்துட்டு ஜானகி அம்மாவும் சேர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க. சரி தானே. இப்போ நாங்கள் இப்படி ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சில பேரை பார்த்துருப்பேன், நீ அந்த ஆண் குரல்லையும் பெண் குரல்லையும் பாடுற மாதிரி சில பேரை பார்த்துருப்பேன், யாருன்னு சொல்ல விரும்பல. அப்போ அந்த மாதிரி நாங்கள் ஒரு கரை பண்ணி பார்ப்போம். சரியோ, ரைட், நல்ல விஷயம் என்ன. சரி, ஓகே. அப்போ இப்போ என்ன பெம்பலன்ட்டு அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த பாட்டு என்ன இது ராகத்தில் வருமன்றது இவனுக்கு தெரியாது. இங்கே பார்த்தியா அது இப்போ வேற இந்த காவேரி வெள்ளம் கை சேர துள்ளும் அந்த வாரியம் இருக்கா, நீ எடுப்பாப்ப இருக்க உனக்கு தெரியா இந்த பாட்டுன்னு ஒரு மெட்டொண்டு போடுவாப்ப. இப்போ நீ ஒரு இசையம் பல்லுநட்டு நான் இதை கொண்டு வர இந்த பாட்டை நீங்கள் மெட்டொண்டு போடுவாப்ப. காவேரி வெள்ளம் கை சேர துள்ளும், அவ்வளோதான் தெரியும். அந்த பாட்டு கேட்கலாம். இந்த பாட்டு நான் கவிதாஸ் போடுவா மட்டும் உண்டு. அதுதான் பார்க்கணும். இதில் தெரிஞ்சதுன்னா அந்த பாடும் நிலாவே அந்த அதுலேருந்து வந்தால் தான் எடுக்கலாம் போல. எனக்கு அதுலேருந்து வேற இருண்டு போடும் இல்லையா, இடையக்கலாம் எடுத்தால் தான் நான் முடிக்கலாம். நான் இது வந்து ஆம்பளைக்கு தான் வருது வந்து என்னென்ன. இப்போ நான் எடுக்க பாருங்க சரியா இருக்கும்னா, காவேரி வெள்ளம் கை சேர துள்ளும் ராகங்கள் சேரும் தாகங்கள் தீரும் காதல் நிலா தூதாகுமே பாடும் நிலாவே தேன் கவிதை பூ மலர. பொம்பளை குரல் எடுவா பாடலை பாடலை அப்படிதான் நான் பொம்பளை ஒரு படிக்கிறேன். நீங்க அடிக்கடி படிக்கிற நீங்க நான் படிக்கின்ற சிடா நீ எருதா அவனால ஏழும்ல கவிதாஸ். உன் பாடலை நான் கேட்கிறேன், பாமாலை நான் கேட்கிறேன் பாடும் நிலாவே தேன் கவிதை பூ மலர. கைதான போதும் கை சேர வேண்டும், உன்னோடு வாழும் ஓர் நாளும் போதும் என் ஜென்மமே இடேறவே பாடும் நிலாவே தேன் கவிதை பூ மாதிரிண்டா எடுக்க குழப்புறேன். காவேரி வெள்ளம் கை சேர துள்ளும் ராகங்கள் சேரும் தாகங்கள். இதுதான் சில பொம்பளை குரல் படிக்கிறாங்க, பொம்பளை குரலை மாதிரி ஆடத்துறக்கு. சரி, அது ஒரு டேலண்டடாப்பா, நாங்கள் படிக்கக்கூடாது. ஆனால் அது கொஞ்சம் பெட்டராக படித்தா நல்லா இருக்குமே. சரி, அது இருக்கட்டும். அப்போ சரி, என்ன பாட்டு படிச்சு முடிஞ்சோ ஒரு லைன் நம்ம ஒழுங்கா படிச்சிடும். சரியா, இது இது நீ போகும் பாதை என் பூங்கவன், அது ஒன்று தெரியுமா? அடுவோம். நீ போகும் பாதை என் பூங்காவனம், நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம், ஊரெங்கும் ஒன்றாக ஊர்கோலமோ என் வீடு வாராமலேன் போகுமோ, கைதான போதும் கை சேர வேண்டும், உன்னோடு வாழும் ஓர் நாளும் போதும் என் ஜென்மமே இடேறவே பாடும் நிலாவே தேன் கவிதை பூ மலரே. சரி காணும், முடிஞ்சு கொள்ளும். சரி காணும். ஓகே, அப்போ சந்தோஷம். நற்காரியத்தோட முடிந்த ஞாயிற்றுக்கிழமையின் வீடியோவை பார்த்து உங்கள்
கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் நாங்கள் கிருஷ்ணா கவிதாஸ் அண்ட் அக்னி. பை பை. See you.